தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற பக்தி நிகழ்ச்சிகள், கொடை விழா மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி வைபவங்களை ஆன்மீக செய்திகள் பகுதியில் தற்போது காணலாம். கரூர் மாவட்டம் பாப்பக்காவப்பட்டியில் மாடு மலை தாண்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான எருது மாடுகள் வீரர்கள் விரட்டி வந்தனர். பின்னர் உரிமை மேளம் முழங்க ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற தேவராட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கரூர் பண்டரிநாதன் கோவிலில் உரியடி மற்றும் வழுக்கு மரம் ஏறும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வழுக்கு மரம் ஏறினர். விழாவில் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பண்டரிநாதர் திருவீதி உலாவும் வான வேடிக்கையோடு நடந்தது. கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து வந்த குழந்தைகளுக்கு திருக்குறள் பேரவை சார்பில் பரிசு வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் திருப்புரைப்பூண்டி ஸ்ரீராமர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி சுவாமிக்கு திருமஞ்சனம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பெருமாள் சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வண்ணாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆலயத்தில் அலங்கரிக்கப்பட்ட தொட்டியில் குழந்தை வடிவ கண்ணனை வைத்து கிராம பெண்கள் தாலாட்டு பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து ஆலய வளாகத்தில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்ற வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் உரியடி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆவணி திருவிழாவின் 4ஆம் நாளில் சுவாமி குமரவிடங்க பெருமாள் வெள்ளி யானை வாகனத்திலும் வள்ளியம்மாள் வெள்ளி சரப வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். உள்மாட வீதிகள் மற்றும் ரத வீதிகளில் நடைபெற்ற வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் களக்காடு முப்புடாதி அம்மன் கோயிலில் கொடை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் முன்பு மண்பானையில் மஞ்சள் பால் பொங்கலிடப்பட்டது. பால் பொங்கியதும் புனித தீர்த்தம் எடுத்து வந்த பக்தர்கள் கொதிக்கும் மஞ்சள் பாலை உடலில் அடித்துக்கொண்டு நூதன வழிபாடு மேற்கொண்டனர். கொடை விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அருமருந்தா